இயேசு தாமே நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு இயேசு தாமே நம்முடைய தகுதியாய் ஆகிறார். நல்லா தெளிவா பாருங்க. நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அப்படின்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் தகுதியானவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு நம்முடைய தகுதியானவர் இயேசு கிறிஸ்து. அப்ப நாமே சொந்தமா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. ஆனா இயேசு தகுதியானபடியினால, ஏன்னா சிலுவையில முற்றும் தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வெறுமையாக்கி, பிரியமானங்களே, யாருக்காக? நமக்காக அவனமா இயேசு செய்தபடியினால, நியாயப்பிரமாணத்தை சிலுவையில நிறைவேற்றி முடித்ததுனால, பிதாவா கிறிஸ்து ரத்தத்தினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினால நம்மளை பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி நம்மளை நீதிமானாய் ஆக்கினதுனால, பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் தகுதி பெற்றாருங்க. So Jesus is our qualification for God's blessing. Amen. So இயேசு நம்முடைய பிரதிநிதி, இயேசு நம்முடைய மத்தியஸ்தர். ஆமென். இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியர். அதனால நம்ம இயேசு மூலமாய் பிதாவினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹalleluya. So Jesus is your qualification for God's blessings. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஸோ நான் ஆசீர்வாதத்துக்கு தகுதியா? இன்னும் ஒரு கேள்வி, 2 கேள்வி, 3 கேள்வி. உண்மையிலே வா, இந்த சத்தியம் உண்மையா? நான் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியம் உண்மையா? உண்மையிலே வா, இவ்வளோ நல்லவரா இருக்கிறாரா நம்மளுடைய தேவன்? அதை தான் இப்போ ரொம்ப பாடணும். அவர் நல்லவரா இருக்கிறார் தாங்க. இந்த உலகம் இருளாய்கொண்டே போகுது, அநேக கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனாலும் இந்த உலகம் போயிட்டே இருக்குங்க. ஏன் தெரியுங்களா? எல்லாம் அவர் நல்லவரா இருக்கிறதுனால, அவருடைய கிருபை இன்னும் அந்த பூமியில இருக்கிறதுனால. அந்த கிருபை எடுக்கப்படும் பொழுதுதான், அந்த உபத்திர காலத்துல தான் நிறைய தேவனுடைய கோபாக்கினை இறங்கும். ஸோ அந்த கோபாக்கினிலேருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள இயேசு கொண்டு வருகிறார். அந்த நாள் நம்ம சமீபமாயிட்டு 1 தெசலோனியர் 1 அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம் பிரியமானங்களே. ஸோ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உலகத்துல நடக்கிற அனைத்து காரியங்களும் இப்ப நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தம் எல்லாமே என்ன காட்டுதுன்னா, நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மணவாளர், சபையான மணவாட்டி நமக்காக இயேசு திரும்பவும் வருகிறார். ஸோ மணவாட்டியாய் நாம் இருக்கிற ஆமா சொன்னாரு ஆனா இன்னும் தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம, பிரியமானவர்களே, நடக்கிற சம்பவங்களை வச்சு நீங்க பார்க்கும் பொழுதுங்க, நீங்க வானத்தை நோக்கி அவருடைய உங்கள் மீட்பு சமீபமா இருப்பது அறிந்து கொள்வீங்க என்று தேவன் சொல்றாரு. இவங்க அனைத்தும் நடக்கும் பொழுது உங்க மீட்பு சமீபமா இருக்கு. அதுதான் ரப்சர், அதுதான் ரகசிய வருகை. உங்க மீட்பு சமீபமா இருக்கு. ஏங்க மீட்பு? என வரக்கூடிய கோபாக்கினையிலிருந்து 1 தெசலோனியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசிக்கலாங்க. கோபாக்கினையிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறதுக்கு தேவன் வருகிறார். மறைத்தோர் இருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். அதுதாங்க உபத்திர காலம், அதான் கோபாக்கினை, அதுதான் இங்க சொல்லப்படுது. ஸோ அதுல இருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தேவன் வருகிறார். ஸோ அவருடைய குமாரனாக இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஹல்லேலூயா. ஸோ எதிர்பார்ப்போம், ஆவலுடன் எதிர்பார்ப்போம். ஆமென். இவ்வளோ நல்லா இருக்குல்ல தேவனை இங்கே ஆராதிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த பூமியில இருக்கும்போதே தேவன் எவ்வளவுக்கு நம்மளால ஆராதிக்க முடியுமோ நல்ல தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நல்லா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம இயேசு மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஸோ அவர் மூலமா நம்ம எல்லாரும் அந்த சேஃப் சைட்ல இருக்கோங்க, பாதுகாப்பா இருக்கிறோங்க. ஹல்லேலூயா. ஸோ ஏசுனால நம்ம தகுதி பெறதுனால, பிரியமானங்களே, ஏசு மூலமா மாத்திரமே நம்ம தகுதி பெறதுனால நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏசு மூலமா நம்ம தகுதி பெறுகிறதுனால பிதாவாகிய தேவனுக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏசு மூலமாக, ஏசு நிமித்தமே நம்ம தகுதி பெறுகிறதுனால நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடை பண்ணவே படாது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஏசு மூலமா அது நமக்கு சொந்தம். ஸோ நம்ம பார்க்க முடியல, சில இடங்களை நம்ம காண முடியலன்னா நம்ம தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பேசிக்கொண்டே இருப்போம், அதை அறிக்கை செய்து கொண்டே இருப்போங்க. ஏசு நம்மளுக்கு முடித்ததை, ஏசு நமக்கு செஞ்சு கொடுத்ததை தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். அங்கதான் உங்களுடைய பிரேக் த்ரூ, உங்களுடைய ஆசீர்வாதம், அங்கதான் உங்களுடைய தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையிலே நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இதுதாங்க கிருபை, இதுதான் கிருபையின் நற்செய்தி. ஆமென். ஏசு என்னுடைய ரட்சிப்பு, ஏசு என்னுடைய மீட்பு, ஏசு என்னுடைய ஆசீர்வாதம், ஏசு என்னுடைய சமாதானம், ஏசு என்னுடைய சந்தோஷம். சொல்லிக்கிட்டே இருப்போம். சந்தோஷமா இல்லாத நாள்ல கூட ஏசு என்னோட சந்தோஷம். சமாதானம் இல்லாதது போல இருக்கா? ஏசு என்னுடைய சமாதானம். ஆமென்.
உடம்புல பிரச்சனை இருக்கா, இயேசு என்னுடைய ஆரோக்கியம். பலவீனமா இருக்கா, இயேசு என்னுடைய பலன். பேசிக்கிட்டே இருப்போங்க பிரியமானங்களே. அப்பதான் இன்னும் சத்தமா நீங்க பேசணும். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை பின்பற்றுவோங்க, அவர் முடித்த வேலையை பேசுவோங்க. ஆமென், ஹல்லேலூயா. எஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதம். சந்தோஷம், சமாதானமா வாழ்றது. பிரச்சனை இருக்குங்க, பிரச்சனை இல்லைன்னு இல்லை. அது மத்தியிலையும் சமாதானமா வாழ்றோம் தெரியுங்களா, அது தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த பிரச்சனை மத்தியில தங்க ஆரோக்கியமா இருக்கும் பார்த்தீங்களா. சிலதுங்க பிரச்சனையை ரொம்ப பார்க்கறதுனால என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனைக்கு இடம் கொடுக்கறதுனால வியாதியில போய் உழுவுறாங்க பிரியமானுங்களே. ஸோ நம்ம அந்த பிரச்சனை மத்தியிலையும் நம்ம சமாதானமா இருக்கும் பார்த்தீங்களா, தேவன் பார்த்துக்கொள்றார். தேவன் இந்த பிரச்சனை தேவன் கையில இருக்கு, தேவன் யுத்தம் செய்கிறார். நான் ஜெயத்தை தான் பார்ப்பேன். அது நம்மளுடைய ஆசீர்வாதம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம சுதந்திரிக்கிறோம், இதெல்லாம் ஆசீர்வாதம். ஜஸ்ட் நாட் மணி. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. திஸ் நாட் பணம் மாத்திரம் இல்லை, மற்றது எல்லாமே நம்மளுக்கு வேணும். நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, நல்ல பணம் இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். உண்மைதானுங்களே, அதுதான் ரொம்பவும் முக்கியம். ஆரோக்கியம் நம்மளுடைய ஆசீர்வாதங்க. இயேசு மூலமா நம்ம அதை பெற்றுட்டோம். இயேசு அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மளே தகுதியாக்கிட்டாரு. இயேசு மூலமாய் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு மூலமாய் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு மூலமாய் நம்ம சமாதானம், நிறைவான சமாதானம். ஆமென். உலகம் கொடுக்கிறது மாத்திர போல அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, என்னுடைய சமாதானம். பிரியமானங்களே, இயேசுனால தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். பிதாவாகிய தேவன் இயேசு மூலமா நமக்கு கொடுக்கிறாரு. யூ டோன்ட் ஹேவ் டு. அதுக்காக நம்ம எந்த கிரியைகளும் செய்ய தேவையே இல்லைங்க. விசுவாசிக்கிறது என்னன்னு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையே என்ன தெரியுங்களா, விசுவாசிச்சு பேசுறது தான். விசுவாசிக்கிறது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றது. விசுவாசிக்கிறதுனா அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் தேவனிடத்திலிருந்து. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நான் விசுவாசிக்கிறேன்னு அமைதியா இருக்கக்கூடாது, நம்ம பேசணும். ஸோ என்னோட சேர்ந்து உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். ஸோ இது பழைய ஏற்பாட்டின் ஆண்டருடைய கட்டளை. தேவன் சொல்றத கட்டளையை நீங்க நிறைவேற்றணும். பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க ஜனங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள இப்ப புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. நமக்கு என்ன தெரியுங்களா, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். அப்படின்னா அது கீழே வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் 3வது வசனத்திலேருந்து, ஆங்கிலத்திலிருந்து 13வது வசனத்தோடு, தமிழ்ல 14வது வசனத்தோடு இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னா 3லேருந்து 13வது வசனம், 14வது வசனம் தமிழ்ல, 13வது வசனம் வரைக்கும் ஆங்கிலத்துல எல்லாமே நம்ம மேல பலிக்குமாம். அந்த வசனங்களை கொஞ்சம் பார்ப்போமா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதங்க. பிசாசு உங்களுக்கு எதிர்த்து வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா தெரிந்துக்கொள்ளுங்க. ஒரு வழியாய் வருவான், பிரச்சனை ஒரு வழியாய் போவோம். நீங்க கிறிஸ்துக்குள்ள அவரே இதை பார்த்துக்குவார்னு இருக்கும் பொழுது பிரியமானங்களே, அது 7 வழியாய் ஓடிட்டு போவோம். ஆசீர்வாதமா இல்லையாங்க? ஆசீர்வாதங்க இதெல்லாம். ஆமென். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அதுதான் தேவன் உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். மெரிஷா தேசத்துல, ஜேபி வட்டாரத்துல நீங்க எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பயப்படுவாங்க. என்ன தெரியுங்களா, உங்களை கனப்படுத்துவார். தேவன் உங்க கூட இருக்கிறது விசேஷம். உங்க தேவன் உங்க கூட இருக்கிறது அவங்க பார்ப்பாங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இதெல்லாம் மாடு ஆடு வச்சிருக்கிற கிறிஸ்தவங்க பண்ணையா, அவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம
நமக்கு அது தேவையில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இது ரொம்பவே யூதன்கள் வச்சிருந்தாங்க. அதான் தேவன் அப்படியா சொல்றேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஓ ஹல்லேலூயா. உங்க வீட்டில் உங்க மேல நீங்க இருக்கிற இடத்துல பிரியமானவர்களே மழை பெய்யவும், மழை தெரியுங்களா, எல்லாம் ஆசீர்வாதம் செய்வார். என் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாகாமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். ஸோ நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க இதெல்லாம் தான் இதை சொல்லிக்கிட்டே வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தால், நீ கர்த்தருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்தால், இதெல்லாம் ரொம்ப வலியுறுத்துவாங்க பிரியமானங்களே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்களா, அதனால தான் சாபம் பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டாக வந்துச்சு. பின்னால ஆசீர்வாதங்கள் இவ்வளோதான், ஆனால் சாபமும் நிறையா. ஏன் தெரியுங்களா, அவங்க கட்டளையிட அவங்க இதை கீழ்ப்படியலனா அவங்களுக்கு சாபம். ஆனால் தேங்க் காட் பிதாவாகிய தேவன் நம்மளுடைய எப்படிப்பட்ட மனசுடைய தேவனை நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கோம் தெரியுங்களா. நம்ம எப்படிப்பட்ட மனசுடைய தேவன், எப்படிப்பட்ட தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கோம் தெரியுங்களா. நம்ம மேல அளவில்லாமல் அன்பை பாராட்டுகிற தேவனை நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம் பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்ம கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றால் கிறிஸ்து நமக்காக தகுதியானார். அதனால அவர் மூலமாய் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறபடியினால நம்ம அவருக்குள்ள இருக்கிறதுனால தகுதி பெறதுனால பிரியமானங்களே நம்ம இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் சுதந்திரிக்கிறோங்க அவருடைய கீழ்ப்படுதலின் நிமித்தமே. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், நீங்க அதுதாங்க பிரியமானங்களே. அதனால தான் தேவன் இயேசு நமக்காக வர வேண்டியதா ஆயிடுச்சு. இவ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாம போயிருந்தாங்க. அவங்களால முடியல, நியாயப்பிரமாணத்துல அவங்களால முற்றுமாய் கீழ்ப்படிய முடியல. அதனால தான் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவை நமக்காக அனுப்பினார். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நான் சொல்றேன்னு, நீங்க புதிய ஏற்பாட்டு கிருபை கண்களில தான் நீங்க வாசிக்கணும். இயேசு உங்களுக்கு முடித்த வேலையிலிருந்து தான் நீங்க அதை வாசிக்கணும். சோ நோ மோர் சாபம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. 15வது வசனத்திலிருந்து அந்த கடைசி வசனம் வரையும் எல்லா சாபங்களையும் இயேசு தீர்த்து முடிச்சிட்டாரு சிலுவையில. ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய ஆசீர்வாதங்களிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. நல்லா இருக்குல்ல கேட்க? தேவனுடைய ஆசீர்வாதங்களிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாதுங்க. We cannot escape God's blessings. We cannot escape God's blessings. ஹல்லேலூயா. அது நம்மளை பின் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். அது நம்மளை ஓவர்டேக் பண்ணுமா. சோ இந்த வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது? இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். ஆங்கிலத்துல என்ன சொல்லுது தெரியுங்களா? And all these blessings shall come upon you and overtake you. அப்படின்னா எவ்வளோ வேகமாக தான் நீங்கள் ஓடினாலும் கூட அது உங்களுக்கு முன்னால் உங்களை துரத்தி கொண்டு எல்லாமே உங்கள் மேலே அப்படியே பலிக்கும். உங்களுக்கு முன்னால் நிற்கும் தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இப்ப அப்படி நிக்கிது. கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானங்களே. சபை எங்க போனாலும் கூட கிறிஸ்துவை முன்னிட்டு வாழ்ற ஜனங்கள், கிறிஸ்துவை அவங்க வாழ்க்கையில முதல்ல வைத்திருக்கிற ஜனங்கள்ங்க. அவர் பின்னால அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பரா இருக்கிறார், நம்ம அவருடைய ஆட்டுக்குட்டி. சோ எத்திசையும் நம்ம போய் கொண்டு இருக்கும் பொழுது பிரியமானங்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பக்கமும் நம்ம திரும்பும் பொழுது கிறிஸ்துவோடு தான் நம்ம திரும்பி கொண்டு இருக்கிறோம், கிறிஸ்துவோடு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் பிரியமானங்களே. அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நம்ம மேல பழிக்கும். ஹல்லேலூயா. அதனால தாங்க சங்கீதம் 23:6 வசனம் இப்படியாய் சொல்லுது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஏன்னா மேல வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள்ங்க, கர்த்தர் அவங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறார். அதனால அவங்க தாழ்ச்சி அடைவதில் அவருடைய நன்மையும் கிருபையும் அவங்கள பின் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். எத்திசை அவங்க திரும்பினாலும், நீங்க வலது பக்கம் போகும்பொழுது திரும்புது, இடது பக்கம் போகுது திரும்புது, நீங்க முன்னுக்கு நடந்து போகும்பொழுது அது தொடருது. ஓகே, எனக்கு பின்னால நோக்கி போகும் பொழுது அது தொடருது. அதனால தான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவலாகிய நம்ம கிறிஸ்துக்குள் நம்ம இருக்கிறதுனால பிரியமானங்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்களிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியாது. ஆமென். ஆமென். இவ்வளவு நல்ல தேவன்ல. கிறிஸ்துவே நம்முடைய தகுதி, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு. கிறிஸ்துவே நம்முடைய தகுதி, பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு. கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தகுதி, பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு. இவ்வளவு நல்ல செய்தியில இதுதாங்க இயேசு வந்தாரு நம்மளை தேடி.
ஆமென். நம்ம வாழ்வை மாற்றி விட்டார் இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியத்தை நீங்க விசுவாசிக்க இந்த சத்தியத்தை நீங்க பேசுங்க. அந்த பாடல் நம்ம பாடுறோம், என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ரொம்ப ரியலா இருக்கும். உண்மை, என் வாழ்வு மாறியது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சோ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும் அந்த ஜனங்கள், பழைய ஏற்பாடு. ஆனா இப்ப போன வார செய்தியில நான் சொல்லிட்டேன், நியாயப்பிரமாணம் எல்லாம் அவங்க கீழ்ப்படியாம போனதுனால எல்லாமே தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியில வச்சு அடைச்சிட்டாரு. அந்த கிருபாசனம் மேல என்ன நடந்துச்சா, மிருகத்தோட ரத்தம் தெளிக்கப்பட்டுதான். சோ தேவன் தேவனோட ஜனங்களோட மீறுதலை பாக்குறது இல்லை. ஸோ இப்போ இயேசுவோட ரத்தம் நம்ம மேலே இருக்கிறதுனால நம்மளுடைய மீறுதலையோ நம்மளுடைய முரட்டாட்டத்தையோ நம்மளுடைய எதிர்பார்ப்பையோ நம்மளுடைய இயலாமையே தேவன் பார்ப்பதில்லை. ஏன் தெரியுங்களாங்க, தேவன் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாருங்க. இந்த வசனத்துக்கு போமா, மெத்தியூ 7வது அதிகாரம் 11வது வசனம். மெத்தியூ 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தாமிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமே. பொல்லாதவர்கள் ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்க. பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளே கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா பூமியில வாழ்ற ஜனங்க, இப்ப நம்மளுடைய டேர்ம்ல எடுத்துக்கோமே, இப்ப பூமியில வாழ்ற நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதே தான் எடுப்போம். பிள்ளைகளுக்கு அழகா உடுத்தி சபைக்கு கொண்டு வரோங்க, பிள்ளைகளுக்கு வேண்டிய சாப்பாடு, பிடிச்ச சாப்பாடுலாம் கொடுக்குறோங்க. என் பிள்ளைகளை எப்படி நம்ம பாத்துக்கிறோம்? முத்தம் எப்போதும் கொடுக்கணும். என் பிள்ளைக்கு நான் முத்தம் கொடுக்காட்டினா முடியாது, நான் கொடுத்தே ஆகணும். என் பிள்ளைய நான் கட்டி அணைக்கணும். இருக்கா இல்லையா? இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம்? அன்புங்க. நம்மளுக்கே அந்த உணர்வு இருக்கும். பிள்ளைக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுறோம், பிள்ளைக்கு வியாதி வந்துருச்சுன்னா துடிச்சு போயிடுறோம். நம்ம பூமியில உள்ள மனுஷர்கள் நம்ம இவ்வளவு கரிசனை உள்ள ஆளுகளா நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளவு கரிசனையும் இவ்வளவு அன்பும் இவ்வளவு பாசத்தையும் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம காட்டும் பொழுதுங்க, நம்மளை படைச்சவர் எப்படி இருப்பாரு? அன்பு அவரிடத்துல தான் வந்துச்சு. நமக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அந்த அன்பை நம்ம உள்ளத்துல வச்சவரே அவர் தான். நம்மளை படைச்சவரே அன்பு நிறைஞ்சவருங்க. அதான் வேதம் சொல்லுது யோவான் புத்தகத்துல, 1 யோவான் தெரியுங்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸோ நம்ம பிள்ளைகளை நம்ம இப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிதாவாகிய தேவன், பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்ம இயேசுவை விசுவாசிக்கிற நமக்குங்க, அவர் முடித்த வேலையை விசுவாசிக்கிற நமக்கு பிரியமானங்களே, அவர் நம்மளுக்கு தகுதி என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுதுங்க அதிக நன்மையானவைகளே நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். நன்மைனா நன்மை தான், தேவனிடத்துல இருந்து தீமை வரவே வராது. ஏன்னா நமக்கு வர வேண்டிய தீமை எல்லாம் இயேசு எடுத்துட்டாரு, இயேசு அவர் மேல போட்டுட்டாரு. ஆமென். அதனால தான் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு ஓடக்கூடாதுங்க. நியாயப்பிரமாணத்தை சிலுவையில முடிச்சிட்டாரு, தேவன் முடிச்சிட்டாரு. இனி நியாயப்பிரமாணம் நமக்கு இல்ல பிரியமானங்களே. தேவன் சொல்றத விசுவாசிங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் கிருபை நற்செய்தியில வாழ்றது நம்ம அதை விசுவாசிக்கணும், நம்ம அதை பேசணும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பி ரெடி டு ரிசீவ். எப்பொழுதுமேங்க உங்களுக்கு போதிக்கிற நல்ல வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ரெடியா இருங்கன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருங்க. நீங்க நீதிமான், கிறிஸ்துக்குள் நீங்க நீதிமான் என்று சொல்லும் பொழுது அதை அப்படியே எடுத்துக்கொள்ளி அதை உற்சாகமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அப்படியே அதை பேசுங்க, அதே அப்படியே விசுவாசிங்க. இதுதான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா இயேசு தான் உங்களுடைய தகுதி, தேவனிடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு. ஆமென். சோ நீங்க இனி உங்களுக்கு பாவம் இல்லை, ரெடியா இருங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கு. எஸ், ஹல்லேலூயா. எனக்கு இனி பாவம் இல்லை, ஏன்னா இயேசு தான் உங்க தகுதி. சகலமும் பாவத்தை எல்லாற்றையும் சிலுவையில முடிச்சு தீர்த்தார். உயிர் தெழும் பொழுதுங்க அது இல்லாமல் உயிர் தெழுந்தார். அப்பனா பாவம் எங்க போச்சுங்க? பாவம் இல்ல. ஹல்லேலூயா. இனி பாவத்தை தேவன் உங்க மேல பாக்குறது இல்ல, இயேசுவோட ரத்தத்தை தான் பாக்குறாரு. பிதாவாகிய தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. அதுதான் God so loved the world. தேவன் இவ்வளவா இவனை நேசித்தபடினால தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக கொடுத்தாருங்க. ஒரே பேரான குமாரன். தேவன் உலகத்துக்கு பதிலா அந்த உலகத்தில் உலகம் என்று அந்த வார்த்தையில படிக்கிறீங்களா? அந்த வசனத்துல யோவான் 3:6 உங்க பேராக போட்டுக்கொள்ளுங்க. தினந்தோறும் அதை பாருங்க. Let God's love fill your heart. நிறையவே தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பட்டும். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு நீங்க பாப்பீங்க. இங்க வச்சிருந்தா அது பார்க்க மாட்டீங்க. அந்த வசனத்தை நீங்க படிக்க உலகத்துக்கு பதிலா உங்க பேராக வச்சு அதை நீங்க பார்க்க அதை நீங்க பேச தேவன் கிரியை செய்வார் உங்க வாழ்க்கையில. அவர் அன்பு எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு காட்டுவாரு. நல்ல உறுதியாய், அசையாமல் உறுதியாய்
இயேசுவை நம்புற சியோன் மலையை போல உறுதியா நிப்பான் என்று வேதம் சொல்லுது பார்த்தீங்களா? 125வது சங்கீதம். சியோன் மலையை போல இயேசு நமக்காக சகலம் செய்து முடித்தார். சோ அவருடைய தகுதி நிமித்தம் நான் தகுதியை பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இயேசு தான் அப்பா பிதாவை ரொம்பவும் பிரியப்படுத்தினாரு. அவர் பிரியப்படுத்துறதுனால, அவருக்குள்ள நம்ம இருக்கிறதுனால நம்மவும் தேவனுக்கு பிரியமான ஜனங்களா இருக்கிறோம். அதனால தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால God will never fail blessing us. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டாரு. எங்க ஆசீர்வதிக்க முடியாம போகும் தெரியுங்களா? நீங்க அவிசுவாசமா இருக்கும் பொழுது அங்கதான் நீங்க தேவனை உங்களை கிரியை செய்யறதுக்கு நீங்க அங்க ஒரு தடையை செஞ்சிருவீங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எப்ப அது அவிசுவாசம் வருதுன்னா அவங்க குறை, அவங்க குற்றம், அவங்களோட இயலாமை அதை பார்க்கும் பொழுதுங்க. ஸோ இதெல்லாம் தேவன் நீங்க பார்க்கக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏசுவை நோக்கி பார்ப்போம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எங்க நான் போதிக்கிற இந்த சத்தியத்தை பாருங்க. இதை கேட்டுட்டு இயேசுவை பார்த்துட்டே போங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவை போலதான் பார்ப்பாரு. இயேசு இல்லாம உங்களை பார்க்க மாட்டாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் பார்க்கும் பொழுது நீங்க இல்லாம கிறிஸ்துவ பார்க்க மாட்டாரு. அதையும் தெரிந்து கொள்ளுங்க. பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும் பொழுதுங்க, இப்ப கூட அவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பிரியமானங்களே, அவர் உங்களை கிறிஸ்து இல்லாம பார்க்க மாட்டாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவை அவர் பார்க்கும் பொழுது நம்ம இல்லாம அவரை பார்க்க மாட்டாரு. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன்ல, எவ்வளவு நல்ல தேவன்ல, எவ்வளோ நல்ல தேவன்லங்க. இதெல்லாம் நீங்க கேட்கங்க உங்க வர்ஷிப், உங்களுடைய ஆராதனை மாறுங்க, உங்க ஜெபம் மாறுங்க. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ப்ரோ ஜெபம் பண்ணுங்க, ப்ரோ ஆராதிங்க, தேவ வார்த்தையை படிங்க, நான் சொல்ல தேவையில்லைங்க. நீங்களே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க, சொந்தமா செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. உங்களுக்கு வேதத்தை வாசிக்காம இருக்க முடியாதுங்க. தேவனை துதிச்சு ஆராதிக்காம இருக்க முடியாதுங்க. அப்படியான ஒரு இதுல நீங்க வந்துருவீங்க. சபை கூடுதல விட்டு விட முடியாத ஒரு அந்த இதுக்குள்ளாக நீங்க வந்துருவீங்க. எந்த கட்டளையும் நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க, எந்த நிபந்தனையும் நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க. எல்லாம் இயேசு வச்சுதான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். புதிய உடன்படிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கிறிஸ்து வந்துட்டாரு. கிறிஸ்து அந்த 13வது வசனம் 14வது வசனம் தமிழ்ல இது எல்லாமே கிறிஸ்து இயேசு நம்ம தகுதி ஆக்கிட்டாரு. கிறிஸ்துவ வச்சுதாங்க நீங்க பார்க்கணும். நீங்க யாரு இந்த ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திர வழி ஆயிட்டீங்க. ஓ ஹல்லேலூயா. இவ்வளவு நல்லவர்ல நம்ம ஆண்டவர். God is so good, so good. நம்ம எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை தெரியுங்களா? இதை குறித்து நம்ம பதற தேவையில்லை தெரியுங்களா? எதை குறித்தோங்க ஏன் தெரியுங்களா? எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா எனக்கு இயேசு, அவர் தான் என்னோட தகுதி. பிதாவாகிய தேவனிடத்துல இப்ப போய் நான் கேட்டா கூட தேவன் எனக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. சோ எவ்வளவு தான் முயற்சி செய்தாலுங்க தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம முற்றுமாய் கீழ்ப்படிய முடியாது. யாக்கோப்பு இப்படியாய் சொல்லுதுங்க. யாக்கோப்பா புக் ஆஃப் ஜேம்ஸ் 2:10, யாக்கோப்பு புத்தகம்ங்க 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுது. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஒன்றில தவறினா எல்லாவற்றிலும் குற்றம். இதோ ஒரு நாள் இந்த மாதிரி சத்தியம் நம்ம தெரியாம கிருபையின் சத்தியத்தை கேட்காம ஐயோ இதெல்லாம் போட்டு உறுத்திட்டு இருந்துச்சுங்க. ஆனா கிருபையின் செய்தியும் இயேசு தான் நமக்கு எல்லா தகுதியும், இயேசு மூலமா தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நியாயப்பிரமாணம் இனி நமக்கு இல்லை அப்படின்னு நான் கேள்விப்படும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? இந்த வசனத்துல இருந்த குழப்பத்திலிருந்து விடுதலை, தெளிவு கிடைத்தது. பிரியமானங்களே, இங்க பாருங்க, இங்க பயப்படவே தேவையில்லைங்க. இது நமக்கு இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுங்களா? அந்த காலத்துல அவங்க போதிச்சுட்டு இருக்கும்பொழுது இந்த வசனங்கள்லாம் லைக் பாலும் சரி சீஷர்களும் சரி அவங்க எழுதின அந்த புத்தகங்கள்ல அந்த நேரத்துங்கள்ல அந்த சபைகள்ல வேத பாதகர் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் இருக்கணும். இயேசு முடிச்ச வேலை அதெல்லாம் இருக்கு. எஸ் எஸ், ஆனா நம்ம நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு இருந்தானுங்க. அவங்க மத்தியில தான் அப்பாவும் சரி மற்ற சீஷர்களும் சரி போதித்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வசனங்களை அவங்க கொண்டு வராங்க. அப்படின்னா இவர் எங்க சொல்றாரு, ஒன்றில் நீ தவறினாலும் கூட எல்லாத்துலயும் நீ தவறின. அப்ப நம்ம எல்லாரும் எப்படி ஒன்றுல கூட தவறு செய்யறா தான் நம்ம இருந்தோம். ஆனா தேவனுக்கு தெரியும் இப்படி நம்ம இருந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதமே நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லித்தான் இயேசு நமக்காக அனுப்பினாருங்க. சகலமும் சிலுவையில நமக்காக செய்து முடிச்சாரு இயேசு. இந்த பிரமாணத்துல நம்மளுக்காக இயேசு நிறைவேற்றி முடிச்சாருங்க. என் தேவன் நம்மளுக்கு கொடுப்பதெல்லாம் இப்ப என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதம் மாத்திரமே. அல்லேலூயா. ஏன்னா நம்ம நோமோ நியாய பிரமாணத்தின் காலம், நம்ம நாள் முடியாததை தேவன் முடிச்சாரு. ஏசு தாங்க நமக்கு எல்லாமே. ஏசு மூலமா பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும். ஸோ உங்க வாழ்க்கை என்ன? இப்ப நீங்க செய்யறதுக்கு அங்க என்னாச்சும் இருக்கா?
இந்த சத்தியத்தை நீங்க நல்லா உற்று கேட்கும் பொழுது, உணுப்பா நீங்க கேட்கும் பொழுதுங்க, நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வாரு. அவர் போய் பேசுவாரு. ஒரு தெளிவை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு ரெவலேஷன் தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன் நல்ல செய்தினா, நம்ம இயேசு நல்ல தேவன். நற்செய்தியை நமக்கு கொண்டு வந்தாருங்க. நற்செய்தியை நம்மள்ட்ட பேச சொல்றாருங்க. ஏன்னா அவரை அன்றி ஓர் அணுவும் அசையாது. அவர் இல்லாம கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. இயேசு இல்லாம நம்ம யாருமே கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாது. இயேசு இருக்கிறனால தான் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுவது இயேசுவினால தான். நம்ம கிருபைக்குள்ளே இருக்கிறோம். அதான் கிறிஸ்து இயேசு. என் கிருபையின் கீழ் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் புதிய உடன்படிக்கை. நம்ம வாழ்றது புதிய உடன்படிக்கை தெரியுங்களா? பழைய உடன்படிக்கை இல்லை. பழைய உடன்படிக்கையை நீங்க பார்க்கும் பொழுது நம்ம அதை சொன்னபடி உபாகமம் 28வது அதிகாரத்தை பிரியமானங்களே நான் போதிக்கிற இந்த வசனம், அதை நீங்க புதிய ஏற்பாட்டின் கண்களோடு தான் நீங்க பார்க்கணும். இயேசுவின் கண்களில் தான் நீங்க பார்க்கணும். ஸோ இந்த 3லேருந்து 14வது வசனம் மட்டும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிறிஸ்து மூலமா நமக்கு நடந்து முடிஞ்சிட்டு, அது நம்ம இப்ப சுதந்திர வழிதான். நம்ம அதை பெற்றுக்கொள்ளணுங்க பிரியமானங்களே. ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு ஓடுறவங்க எல்லாரும், நான் சொல்றேனே, இப்ப சபையில உள்ளவங்க கூட நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க கிருபை நின்று விழுந்து போறாங்க. நியாயப்பிரமாணத்தை நீ அப்சர்வ் பண்ணணும். நான் அது நமக்கு முக்கியம், அது வலியுறுத்தணும், அதை பேசணும், கண்டித்து உணர்த்தணும் அப்படின்னு நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா பிரியமானங்களே, அவங்க எல்லாரும் கிருபை நின்று விழுந்து போறாங்க. சுய முயற்சி தேவனை பிரியப்படுத்தாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இயேசு முடித்த வேலை ஒன்று தான் தேவனை பிரியப்படுத்துது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள் நம்ம இருக்கிறோம். ஸோ அதான் நான் சொன்னேன்ல, கிறிஸ்து இல்லாம தேவன் நம்மளை பார்க்க மாட்டாரு, நம்ம இல்லாம கிறிஸ்துவ தேவன் பார்க்க மாட்டாரு. அப்படியா ஆயிடுச்சுங்க. தேவன் அப்படியா ஆக்கிட்டாரு. எந்தீங்களா? கிறிஸ்துவ அவர் பார்க்கும் பொழுதெல்லாம், நம்மளை அவர் பார்க்கும் பொழுதெல்லாம் ஆக்சுவலி நம்ம நம்மள்ட்ட மீறுதலும் பாவங்களும் இருக்கு. ஆனா அது தண்டிக்கப்படாது. ஏன் தெரியுங்களா? அவர் கிறிஸ்துவ பார்க்கிறாரு. தப்பிச்சோங்க, நம்ம தப்பிச்சோம். அல்லேலூயா. சிலர் போதிப்பாங்க பாருங்க, நீ செஞ்ச பாவம் உன்னை பின் தொடர்ந்துச்சு, அதனால தான் உனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு. இல்லைங்க, தொடராது. இயேசு ஒன்றும் இல்லாம உயிர் தெழுந்தாரு. அது நம்புறவங்களுக்கு அது அப்படியே பலிக்கும். நம்பாதவங்க, இயேசு முடிச்ச வேலையை நம்புறவங்களுக்கு அது பின்தொடராது. அது இயேசு எங்க முடிச்சாரோ அது அங்கேயே நின்றுடும். ஏமா, இதை தான் நான் உங்கள்கிட்ட போதிச்சுட்டு இருக்கேன் பிரியமானுங்களே. நான் இப்படிலாம் ஜெபிச்சனால நான் செல்ஃப் எஃபர்டா இவங்க கிருபை நின்று விழுந்து போறாங்க. தெரிந்து கொள்ளுங்க. அப்புறம் நான் என்னோட கெட்ட பழக்கத்தை நான் இது செஞ்சு அது செஞ்சு நான் அதை வெற்றிகரமா நான் அதை மேற்கொண்டுட்டேன். அதனால இப்ப நான் அந்த கெட்ட பழக்கம் எனக்கு இல்லை. இப்படி சொல்றவங்களும் கிருபையிலிருந்து விழுந்து போறாங்க. ஓகே, நான் ஊழியம் செய்யறேன் அதனால தேவனை நான் ஆசீர்வதிக்கணும். அங்கேயும் நான் தான் வருது. ஊழியம் செய்யறது நல்லது, கெட்ட பழக்கத்திலிருந்து மீண்டு வருது நல்லது, நிறைய நேரம் ஜெபம் செய்யறது நல்லது. ஆனா இதெல்லாம் வச்சு அதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்னா நீங்க தப்பான எண்ணத்துல இருக்கீங்க. இதெல்லாம் வச்சு நீங்க இதெல்லாம் செய்யறது நல்லது, இருக்கிறது நல்லது. ஆனாலும் கிறிஸ்து மூலமா தான் தேவன், பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, தேவனோட அன்பை இவ்வளவா நீங்க ருசிச்சிங்கன்னா நீங்க தானாகவே உங்களை அறியாமலே தேவனோட நிறைய நேரத்தை செலவழிக்க ஆரம்பிப்பீங்க. வேதத்தை ரொம்ப தேட ஆரம்பிப்பீங்க. தேவனை வேதத்துல தேட ஆரம்பிப்பீங்க. ரொம்ப தேவனுக்கு தாகமும் வாஞ்சியுமா இருப்பீங்க. அது எஃபர்ட்லெஸ். அவங்க வாழ்க்கையில இயேசு தான் முன்னிலை இருப்பாரு. எல்லாத்துலயும் இயேசு தான் இருப்பாருங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஸோ யாரெல்லாம் கிருபையிலேருந்து விழுந்து போறாங்க என்ற உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இல்லை, இதை நீங்க எப்படி செஞ்சாதாங்க இதுல தான் வல்லமே. அங்க இயேசு விட்டுருவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம வாழ்ற நம்ம இயேசுவை எப்பொழுதுமே உள்ளுக்கு வைக்கணும். பிதாவாகிய தேவனை உச்சரிக்கிறதே நம்ம யாருங்க? இயேசு நம்மளை தகுதிப்படுத்தினால தான். உண்மைதானுங்களே? எஸ், அவர் இல்லாம நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஸோ நீங்க தைரியமா வரலாம். உங்களோட ஜெபங்கள் கேட்கப்படுதுன்னு இந்த தெய்வ செய்தியை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளுங்க.